பாத்தீங்களா ஜெயம்மா என்னோட நிலைமைய? உங்களை இனிமே நான் எப்படி பாப்பேன்? நீங்க பேசுறத பார்த்து நான் எப்படி ரசிப்பேன்? நீங்க கூப்பிட்டா இனிமே நான் எப்படிமா ஓடோடி வருவேன்? நீ கவலைப்படாத, நான் கை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறேன். பேசாதீங்க, எனக்கு சமைக்க தெரியாது. ஹாசினி, நான் இங்க இருக்கேன். பேசாதீங்க, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த 7 கண்டிஷனை வச்சு என்ன கட்டாயப்படுத்தி சமைக்க வச்சீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஐயோ, நேத்து நைட்டு தான் என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல, இப்பதான் புரியுது. என் கண்ணுல எண்ணெயை ஊத்தி நான் யாரையுமே பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே. என்ன ஹாசினி இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். நீ கவலைப்படாத, நானே உனக்கு சமைச்சு போடுறேன். ஓவியனோட கண்ணை புடுங்கிட்டு அவன் கையில தங்க பிரஷ கொடுத்தா என்ன, தகர பிரஷ கொடுத்தா என்ன? இனிமே அவனால வரைய முடியுமா? பாத்தியா எவ்வளவு அறிவோட பேசுறா. பாண்டவா, இவளுக்கு போய் கண் பார்வையை புடுங்கிட்டியே. ஆண்டவன் இல்ல ஜெயம்மா, என் கண்ணை புடுங்கினது இந்த ஏஜே. இனிமே உங்க குரலை மட்டும்தான் என்னால கேட்க முடியும். என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. ஊரெல்லாம் பார்த்து ரசிக்கிற பெரிய நடிகை ஆகிடலான்னு கனவோட இருந்தேன். ஆனா இப்போ நானே என்ன கண்ணாடியில கூட பார்க்க முடியாம ஆயிட்டேனே. அடி பாவீங்களா, இந்த நிலைமையில கூட உங்களால சந்தோஷப்பட முடியுதா? இருங்க, எனக்கு பார்வை போச்சுன்னு டாக்டர் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் இனிமே எப்படி ஜெயம்மாவை பார்க்காம இருக்க முடியும் தான் கவலைப்பட்டேன். ஐயோ, எந்த பக்கம் இருக்கீங்க ஜெயம்மா? எனக்கு உங்களை கட்டி பிடிச்சு அழணும். இந்த பக்கம் என்ன தூணியே ஜெயவா? ஜெயம்மா, ஐயோ, இங்கதான் இருக்காங்க. ஜெயம்மா, என்ன ஜெயம்மா? என்ன ஜெயம்மா, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரதுக்குள்ள முகம் பளபளன்னு இருக்கு. ஃபேஷியல் பண்ணீங்களா? ஐயோ விடு, நான் ஜெயமா இல்ல, மாயா. ஐயோ, உன்னை யார் குறுக்க வர சொன்னது? ஜெயம்மா, ஓ ஜெயம்மா, எங்க இருக்கீங்க? ஜெயமா இங்கதான் இருக்காங்க. ஜெயம்மா, என்ன ஜெயம்மா இவ்ளோ குள்ளம் ஆயிட்டீங்க? நான் சித்ரா. சித்ராவா? நீ தூரம் போ. ஜெயம்மா, ஏய் ஹாசினி, நான் இங்க இருக்கேன். ஜெயம்மா, ஜெயம்மா, ஓ, என்ன ஏஜே, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஜெயம்மா. என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. இந்த வீட்டுல என்ன மதிக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். என்கிட்ட உண்மையா இருந்தீங்க, என்ன நம்புனீங்க. ஆனா உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. கவலைப்படாத ஹாசினி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த காயெல்லாம் ஆறட்டும். ஒரு மாசம் கழிச்சு ஆப்ரேஷன் செஞ்சு உன் கண்ணை சரி பண்ணிடலாம். இல்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல ஜெயம்மா. அப்படிலாம் சொல்லாத, எனக்கு இருக்கு நம்பிக்கை. உனக்கு கண்ணு இல்லைன்னு கவலைப்படாத. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்க இருக்கோம்ல, நாங்க செய்வோம். பல் விளக்குறதுல ஆரம்பிச்சு நீ படுக்க போறது வரைக்கும் எங்க பொறுப்பு. ஜெயமா, இதெல்லாம் எதுக்கு நாம செய்யணும்? அதுக்குதான் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா அவங்களே கூட்டிட்டு போய் பாத்துக்க போறாங்க. என்ன இருந்தாலும் ஹாசினி அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியுமா? அவங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க. இவனுங்க குட்டிய குழப்புறாளுங்களே. அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா உண்மையை சொல்ல வேண்டியது இருக்குமே. இப்ப என்ன பண்றது? சித்ரா, நீ அவங்க அம்மாக்கு போன் பண்ணு. ஏய், பேசாம இருக்கியா? இப்ப எதுக்கு ஹாசினி அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்? ஏன் நாம பாத்துக்க மாட்டோமா? பிரச்சனை வந்த உடனே தூக்கி எறிஞ்சிடுறதா? அதுவும் இல்லாம ஹாசினியோட அப்பா அம்மா இப்போ நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா ஏஜே? என்னடா அது, நல்லா இருக்கும் போது வச்சிருந்தாங்க, கண்ணு போன உடனே கழட்டி விட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? அதனால ஹாசினி இங்கேயே இருக்கட்டும். ஆமாமா, நீ கரெக்டா தான் சொல்ற. அவ எங்கேயோ போக வேணாம், அவ இங்கே இருக்கட்டும். எல்லாமே நான் செஞ்ச தப்புனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை கண்ணும் கருத்துமா பாத்துப்போம் இல்ல பாத்துக்கிறேன். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். ஆமா ஜெயம்மா, எனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா என் அப்பா அம்மா துடிச்சு போயிடுவாங்க.
அதனால எனக்கு கண்ணு போன விஷயத்த சொல்ல வேணாம். அதான் 1 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். இல்ல இல்ல, நானே சொல்லிக்கிறேன். சரி மாயா, சித்ரா, இனிமே ஹாசினியை நம்ம தான் பாத்துக்கணும். அவ கூட இருந்து நானும் அவளை பாத்துக்கிறேன். ம். ஹாசினி, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உன் நடிப்பு பிரமாதம். யாரும் கண்டுபிடிக்க முடியல. நீ பிற்காலத்துல பெரிய நடிகை ஆயிடுவ. அதுக்கு இந்த டிராமா ஒரு ட்ரைனிங். என்ஜாய் என்ஜாமி. அப்ப நீ பழனிமலை முருகா, என் மருமகளுக்கு எப்படியாவது கண்ணை திருப்பி கொடுத்துரு. அப்படி நீ செஞ்சிட்டேனா என் பையன் ஏஜேவை உன் சன்னிதானத்துக்கு நானே கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு உன் வேளாலேயே நாக்குல அலகு குத்தி தங்க தேர அவன் கையாலேயே இழுக்க வைக்கிறேன்பா. அடடா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கவே காமெடியா இருக்குமே. நாக்குக்கு மட்டும் பத்தாது, ஓவரா பேசுற ஹிட்லரோட வாய்க்கும் சேர்த்து ஒரு அழகு குத்துற மாதிரி வேண்டிக்கோங்க ஜெயமா. இந்த வாய் தானே 7 கண்டிஷனை போட்டது. என்ன அறவைக்காடு, கேக்குக்காரி, பைத்தியக்காரி, முட்டாள்னு சொன்னது இந்த வாய் தானே. நானா இருந்தா ஏஜேவோட நாக்க அறுக்கிற வேண்டுதல செஞ்சிருப்பேன். என்னம்மா ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. ஹாசினி, இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாம் ஜாக்கிரதையா செய்யணும். உனக்கு கண்ணு இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இந்த 2 ராட்சசிங்களும் இனிமே உன்னை கழுகு மாதிரி கண்காணிப்பாளுங்க. கண்ணை விட்டு ஜூம் பண்ணி கூட பாப்பாங்க. உஷாரம்மா உஷாரு. என்ன ஜெயம்மா சொன்னீங்க? ஏய், உனக்கு கண்ணு தானே பிரச்சனை. 2 ஸ்பீக்கரும் அவுட் ஆயிடுச்சா என்ன? பக்கத்துல இருந்தன ஜெயம்மா சொல்றாங்க. மாயா, என்ன பேச்சுது? அது நீ உட்காரு ஹாசினி. ஐயோ, என்னம்மா? பாத்து பாத்து. எந்திரிமா, எந்திரி, எந்திரி. விடுங்க விடுங்க. புடிச்சுக்கோ. என்ன பிளாக்மெயில் செஞ்சு மனவரையில உட்கார வச்சு தாலி கட்டினீங்க. இன்னைக்கு நீங்களே என் கண்ணை பிளாக் பண்ணி கைய பிடிச்சு உட்கார வைக்கிறீங்க. அன்னைக்கு என்னோட வாழ்க்கை போச்சு, இன்னைக்கு என்னோட கண் பார்வை போச்சு. ஆக மொத்தத்துல நான் பிறந்ததே வேஸ்டா போச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம ஏஜேவை கேவலப்படுத்துற? இந்த நிலைமையில கூட உன் புத்தியை மாத்திக்க மாட்டியா? சித்ரா, அது இல்ல ஏஜே. ஐ, இப்ப கூட பிளாக்மெயில் செஞ்சு மிரட்டி தாலி கட்டினதை ஒத்துக்க மாட்டாராம். என்னம்மா ஜாடையில ஒப்பேத்துறாரு? ஐ பில்டப் பண்ணா. இரு இரு, உனக்கு இன்னும் நிறைய சம்பவம் காத்துட்டு இருக்கு. ஹாசினி என்ன வேணாலும் பேசட்டும், அதனால என்ன பிரச்சனை? கண்ணு போனதுனால அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குமோ. ஆமா ஜெயம்மா, என் கனவெல்லாம் வேஸ்டா போச்சு. இனி எப்படிமா நான் இந்த உலகத்தை பாப்பேன்? எல்லாரும் என்ன பாப்பீங்க, ஆனா நான் உங்க யாரையும் பார்க்க முடியாது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது தாஜ்மஹாலுக்கு போகணுங்கிறது என் ஆசை. ஆனா இப்போ நான் எப்படி போக முடியும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை கூட்டிட்டு போறேனே, நான் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன். என்ன பேசுறீங்க? இப்போ நான் தாஜ்மஹாலுக்கு போய் என்ன பண்ண போறேன்? பார்த்து ரசிக்க முடியுமா? தடவிதான் பார்க்க முடியும். சரி, நீ ஏதாவது சாப்பிடுறியா? சாப்பாட்டை எடுத்துட்டு வரட்டுமா? இது அப்பவே செஞ்சிருந்தா எனக்கு கண்ணு போயிருக்காது. இட்ஸ் டூ லேட். சாப்பாடு வேணாம், ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு வர சொல்லுங்க. சரி, மாயா, சித்ரா, ஜூஸ். எங்களுக்கு வேண்டாம். உங்களை கேட்கல, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. நாங்களா? ஆமா, போங்க. இவளுக்கு கண்ணு போயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டா ஜூஸ் போடு, அதை போடுன்னு ஏச்சு இப்படி வேலை வாங்குறாரு. ஏஜேவே இவளை விரட்ட தானே பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிஷன் போட்டு தானே வீட்டுக்குள்ளேயே விட்டாரு. இவளுக்கு கண்ணு போன சாப்ப வச்சுட்டு அப்ப வீட்டுக்கு துரத்து விட வேண்டியதானே.
அதை விட்டுட்டு பணிவிடைகள் செய்யறாரா? இதுல நாமளும் செய்யணுமா? ஐயோ, நம்ம இவளை துரத்துறதுக்கு பல பிளான் பண்ணிட்டு இருந்தா இவ இங்கேயே டேரா போடுற மாதிரி ஆயிடுச்சே. சரி, ஜூஸ் போடுவோம். நீ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வா போ. நீ கவலைப்படாத ஹாசினி, எல்லாம் சரியாயிடும். இந்தா ஜூஸ். வாங்கிக்கமா. கண்ணுக்கு நல்லது ஆரஞ்சு ஜூஸ் தானே, எதுக்கு மாதுளை போட்டீங்க? ஏய், இது மாதுளைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹாசினி, கோட்டை விட்டுட்டியே. நாக்குக்கு ஆரஞ்சு ஜூஸ் கேக்குதா? வாய் ருசியில கண்ணு மேட்ற மறந்துட்டியே. சரி சமாளி. எனக்கு மாதுளைன்னு தெரியாதா? என் மூஞ்சிக்கு நேரா தானே நீட்டினீங்க, அதான் மாதுளை மனம் அடிக்குதே. ஓ, எங்க இங்கயா? என்ன பண்ற? ஐயோ சாரி, நான் ஜூஸ் கிளாஸ் நினைச்சிட்டேன். சாரி சாரி. எல்லாம் ஒன்னாலதான். சீ, என்னாச்சு? எதுக்கு இங்க மேல ஜூஸ துப்புற? ஐயோ, ஜூஸ்ல சக்கரை இல்லன்னு துப்புன. அதுக்காக எங்க மேல துப்புவியா நீ? ஓ, உங்க மேல பட்டுருச்சா? நான் தான் கண்ணு இல்லாதவ, உங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிக்க வேண்டியதானே. ஜூஸ்ல சக்கரை போட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த ஒரு தடவை குடி, அடுத்த தடவை கரெக்டா போடுறோம். ஏய், சொல்றல்ல, சர்க்கரையை போட்டு கொடுப்போ. ஜெயமா, நீ டம்ளர் கொடுமா. எங்க எங்க? இந்தா. கண்ணு இல்லன்னு ஓவரா காடுறாவ. பண்ணட்டும். இன்னும் எவ்வளவு தூரம் இதெல்லாம் போகுதுன்னு பார்க்க தானே போறோம். சரி, சர்க்கரையை போடு. அவ்வளோ. வாங்கிக்க. ஹாசினி, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா? வேற என்ன வேலை ஜெயமா? சாப்பிடுறது, சந்தோஷமா தூங்குறது, ஹிட்லரை டார்ச்சர் பண்றது, அப்புறம் இந்த 2 வெட்டுக்கிளியையும் ஓட விடுறது. இதுதான் இப்ப இருக்கிற டாஸ்க். எனக்கு படுத்தாலும் ஒண்ணுதான், படுக்கலனாலும் ஒண்ணுதான் ஜெயமா. எல்லாமே இருட்டா இருக்கிறதுனால தூங்குறது, முழிச்சிட்டு இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, நான் போய் படுத்துக்கிறேன். சரிம்மா, சரி. மெதுவா. ஏய், பாத்து ஏஜே. மெதுவா. பத்திரம். ஐயோ, மெதுவா. விடுங்க. நீங்களும் தான் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. மாயா, சித்ரா, நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. எங்க இருக்கீங்க? என்ன அதான் சொல்றேன், கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. போங்க போங்க. பத்திரம். ஜாக்கிரதை. என்ன ஏஜே, இப்படி ஆயிப்போச்சே? நான் தப்பு பண்ணிட்டேமா. ஏஜே, நீ தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்ட, எனக்கு தெரியும். நீ அவளை நல்லா பாத்துக்கணும். அதுதான் நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கோயம்பேட்ல போய் மூட்டை தூக்கிருக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல சித்ரா, உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முன்னெல்லாம் ஒரே ஜம்ப்ல இந்த படியில மாடிக்கு ஏறி போவேன். ஆனா இன்னைக்கு கண்டவங்களெல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏய், யாரு? நாங்க 2 பேரும் உனக்கு கண்டவங்களா? நல்லா மனசை தொட்டு சொல்லுங்க, எனக்கு கண்ணு போனதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சீச்சி, உனக்கு கண்ணு போனது நினைச்சு நாங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருக்கோம். அப்படியா?
என்ன நினைச்சு உங்களுக்கு அவ்வளோ கவலையா? வேணும்னா ஜெயம்மா ஹிட்லருக்கு அழகு குத்தி மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்கல்ல, அது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஐயோ டேய் மண்டைய உடைச்சுங்க. மெல்லமா பார்த்து உட்காரு. அப்பா. அப்பா பெண்டு நிமிர்ந்துருச்சு. 1/2 லிட்டர் கிரைண்டர் மாதிரி இடுப்பை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட்டுறாளுங்க. அப்படியே இப்படி போட்டு உட்காந்து போட்டு முடியும். ஆளை பாரு அப்படியே நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும்டி. எல்லாத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல தண்டனை உண்டு. ஸ்னேக் போவோம். ஏய் போதும் போலாம். இங்க இருந்தா வேலை சொல்லிட்டே இருக்கோம். ஆமா தொலைப்படுதா. சரி சித்ரா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா. அத போய் பாப்போம். சரியா? ஓகேக்கா போலாம். ஒரு நிமிஷம். கொஞ்சம் அந்த ஃபேன் போட்டுட்டு போங்க. ஏய் ஸ்லோ பண்ணு. ஆ 2 பேருக்கும் எவ்வளவு சில்லற புத்தி பாத்தியா? இருங்கடி உங்களை தெரிவிக்க விடுறேன்.